ரஜினி மகாராஜா இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க இருப்பதா தகவல்கள் வந்தன. இந்த தகவல்கள் உண்மையா இல்லையா என்பது பற்றி ரஜினியின் PRO ரியாஸ் அகமத் சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காரு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் அடுத்ததாக அவரோட நடிப்பில் உருவாக இருக்கும் தலைவர் 173 திரைப்படத்தை பற்றிய பேச்சுகள் தான் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. முதல்ல கார்த்திக் சுப்புராஜ் தான் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்குவார் என சொல்லப்பட்டது. அதன் பிறகு வினோத் ரஜினியோட கதை சொல்லி ஓகே செய்திருப்பதாகவும் அவர் தான் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்தன. அதையும் தாண்டி தெலுங்குல பிரபலமான இயக்குனரான விவேக் ஆத்ரியா தான் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்குறார் என சொல்லப்பட்டது. சமீபத்தில் மகாராஜா புகழ் நித்திலன் சுவாமிநாதன் தான் ரஜினியை ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு இயக்க இருக்கார் என்று தகவல்கள் வந்தது. இவ்வாறு தலைவர் 173 பற்றி பல தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் நிலையில் ரஜினியோட PRO இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதாவது கடந்த சில நாட்களாக ரஜினியோட 173வது திரைப்படத்தை நித்திலன் தான் இயக்க இருக்கார் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. நித்திலன் ரஜினியை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் கூட சம வைரலானது. அதைத் தொடர்ந்து நித்திலன் சொன்ன கதை ரஜினிக்கு மிகவும் பிடித்து விட்டதாகவும் அவரது இயக்கத்தில் நடிக்க ரஜினி ஓகே சொன்னதாகவும் செய்திகள் வந்தன. மேலும் இவர்கள் இணையும் இந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் தயாரிக்க இருப்பதாகவும் இந்த படத்திற்காக ரஜினி மிக பெரும் தொகையை சம்பளமாக வாங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துக்கு பிறகு ரஜினி இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பார் என பேசப்படுது. உடனே இந்த தகவல்கள் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவ துவங்குச்சு. சிலர் ரஜினியோட லைனப்ஸ் பற்றி சோசியல் மீடியாவை பதிவிட துவங்கினாங்க. அப்படி ஒருவர் ரஜினியின் லைனப்ஸை பதிவிட்ட போது தான் தலைவரின் PRO ரியாஸ் அகமத் இன்னும் தலைவர் 173 உறுதி செய்யப்படலை என தெரிவிச்சிருக்காரு. கூலி லோகேஷ் கனகராஜ், ஜெயிலர் 2 நெல்சன், தலைவர் 173 நித்திலன் சுவாமிநாதன் என ரஜினியோட லைனப்ஸ் இருப்பதா ஒருவர் பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவிற்கு ரியாஸ் அகமத் ரிப்ளை செஞ்சிருக்காரு. அவர் அந்த பதிவின் கீழ் தலைவர் 173 இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதன் மூலம் நித்திலன் சுவாமிநாதன் தான் தலைவர் 173 திரைப்படத்தின் இயக்குனர் என்பது இன்னும் முடிவாகலை என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் கூடிய விரைவிலே ரஜினியை இயக்க போகும் அடுத்த இயக்குனர் யார் என்பது தெரிய வரும். உங்கள் கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.